வணக்கம். இந்த தொகுப்பில் பைரவர் எப்படி உருவானார் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் யார் சிறந்தவர் என்று சண்டை எழுந்தபோது சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார். தன் உயர்வான நிலையை பிரம்மன் மறைத்தபோது சிவபெருமான் பைரவ வடிவத்தை எடுத்து பிரம்மனின் 5வது தலையை துண்டித்தார். துண்டித்த பிரம்மனின் தலை பார்த்தபோது ஒரு பிராமணை கொன்ற குற்ற உணர்வு சிவபெருமானுக்கு ஏற்பட்டது. அதனால் 12 வருடத்திற்கு ஒரு முறை பிக்ஷாட்டனமாக பிரம்மனின் மண்டை ஓட்டை சுமந்து அவரவர் சுற்றி திரிய வேண்டியது இருந்தது. இந்த வடிவத்தில் அனைத்து சக்தி பீடத்தையும் சிவபெருமான் காத்து வந்தார் என்று நம்பப்படுகிறது. கால பைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர். சிவன் கோவிலில் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர். 12 கைகளுடன் நாகத்தை பூணலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம், பாசக்கயிறு, அங்குஷம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் காட்சி தருபவர். கால பைரவர் சனியின் குருவாகவும் 12 ராசிகள், 8 திசைகள், பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துபவர்களாக கூறப்படுகிறது. நன்றி.